நாடாளுமன்றத்திற்குள் நுழைய விடாமல் பாஜக எம்பிக்கள் தன்னை தள்ளிவிட்டு மிரட்டியதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜக எம்பிக்கள் தள்ளி விடுவதற்கு எல்லாம் அஞ்சிவிட மாட்டோம் என்றும் திட்டவட்டம். அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தின் மீது ஏறி போராட்டம். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் முழக்கத்தால் நாடாளுமன்றம் முடங்கியது. இரு அவைகளும் பிற்பகல் வரை ஒத்திவைப்பு. அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் கண்டன போராட்டம். அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அமித்ஷாவே மன்னிப்பு கேள். கொலைகார பாஜகவே. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விசிகாவினர் ரயில் மறியல். தமிழ்நாடு முழுவதும் 178 கோடி ரூபாயில் 34 உயர்மட்ட பாலங்கள் கட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. 18 மாவட்டங்களில் பாலங்கள் கட்ட திட்டம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகாரம் செய்ததை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு தள்ளுபடி. விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 56,560 ரூபாய்க்கு விற்பனை. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக 25,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பு உற்பத்தி பாதிப்பு. உப்பளங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மார்ச் மாதம் வரை உற்பத்தி பாதிக்கப்படும் என உற்பத்தியாளர்கள் வேதனை. திருச்சியில் கலைஞர் நூலகம் அமைக்க டெண்டர் அறிவிப்பு. 175 கோடி ரூபாயில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.